ரைட், இங்க இருந்து தான் ப்ராப்பரா நம்ம என்ன டீல் பண்ண போறோம். ஸ்டாக் மோல் கான்செப்ட் 11th ஃபர்ஸ்ட் லெசன் இல்லையா, அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ். ரைட், கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. விச் லா இல்லுஸ்ட்ரேட்ஸ் த லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்? ஸோ லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன் என்ன? ஃபிக்ஸட் வெயிட் ஆஃப் ஒன் எலமெண்ட். ஒருத்தன் ஃபிக்ஸட் வெயிட்ல இருப்பான், மல்டிபிள்ஸ் ஆஃப் அதர் இன்னொருத்தன் மல்டிபிள்ஸ்ல இருப்பான். எக்ஸாம்பிள், நாம H2O H2O2 நடத்தணும், SO2 SO3 நடத்தணும். அது மாதிரி இங்க கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன்ல ஒருத்த பிக்சட் வெயிட் இன்னொருத்த மல்டிபிள்ஸ் எங்க மேட்ச் ஆகுதுன்னு பாரு. சார் இதுல டோட்டலா எலமெண்ட்ஸே வேற. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல கார்பன் சல்பர் இருக்கு, ரெண்டாவதுல கார்பன் ஹைட்ரஜன் இருக்கு. இங்கேயுமே வேற, ஹைட்ரஜன் சல்பர், இங்க ஹைட்ரஜன் ஆக்சிஜன், இங்கேயுமே வேற. ஆனா ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க சார், N2O4 N2O5 அப்படின்னு என்ன அர்த்தம்? 28 கிராம், ரெண்டு நைட்ரஜன் இருக்குன்னா 28 கிராம். 28 கிராம் நைட்ரஜனுக்கு 4 into 16 கிராம் ஆக்சிஜன் இருக்கு. 28 கிராம் நைட்ரஜனுக்கு 5 into 16 கிராம்ஸ்ல இருக்கு, மல்டிபிள்ஸ்ல இருக்கு. ஸோ லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன் ஒபே பண்றது ஆப்ஷன் 4. ரைட், கொஸ்டின் நம்பர் 5. Which among the following illustrates லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ரொபோர்ஷன்? லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ரொபோர்ஷனை ஹோல்ட் பண்றது எது? ரைட், இதை நான் உனக்கு ஈஸியா எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு எலமெண்ட் இருக்கு ஹைட்ரஜன், அது சல்பர் கூடயும் சேருது, ஆக்சிஜன் கூடயும் சேருது. வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் சல்பர்? சார், ஹைட்ரஜன் சல்பைட் H2O. ரைட், அப்படி இருந்துச்சுன்னா when these two combine with each other, they may be in the same ratio. பாரு, same ratio sulfur is to oxygen or in multiples. இதுக்கு பேர் தான் law of reciprocal proportion. or SO2 இருக்கலாம், SO3 இருக்கலாம், இது மட்டும் மல்டிபிள்ஸ்ல இருக்கலாம். சோ இந்த லாவை ஒபே பண்றவங்க யாருன்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் 1 நாங்க நடத்துறது எக்ஸாம்பிள்ல கொடுத்துருக்காங்க. ஏன் சார் இந்த இந்த கம்பவுண்ட் கிடையாது அப்படின்னா, மூணாவது எலிமெண்டே இல்ல பாரு. there is no third element. அடுத்தது, கார்பன் டை ஆக்சைடு prepared by combustion reaction of carbon as well as decomposition reaction of limestone, all of them contain same mass of carbon and oxygen. இதுக்கு பேர் law of definite proportion அப்படின்னு சொல்லி கொடுத்தா இல்லையா, அந்த லா இது. இங்கே 2 எலமெண்ட் தான் இருக்கு. ஸோ ரெசிப்ரோக்கல் ப்ரொபோர்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா 3 எலமெண்ட் வேணும். ஸ்கிரீன்ல இருக்கிறதுல ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ஆப்ஷன் 1 மட்டும்தான். ரைட், கொஸ்டின் நம்பர் 6. கார்பன் டை ஆக்சைடு இஸ் அப்டைன் பை கம்பஷன் ஆஃப் கார்பன் அப்படின்னு சார், கார்பனை கம்பஷன் பண்றோம், பேர்ன் பண்றோம் சார், கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது சார். பாயிண்ட் நம்பர் 1. டீகம்போசிஷன் ஆஃப் லைம்ஸ்டோன் என்ன? கால்சியம் கார்பனேட். அதை நல்லா ஹீட் பண்ணீங்கன்னா சார், கால்சியம் ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு டீகம்போஸ் ஆயிடும் சார். இதுல சேம் காம்போசிஷன் ஆஃப் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் இருக்குதான். ஆமா, கார்பன் அண்ட் ஹைட்ரஜன், கார்பன் அண்ட் ஆக்சிஜன் கொடுத்துருக்கணும்ப்பா, பிரிண்டிங் மிஸ்டேக். ஏன்னா கார்பன் டை ஆக்சைடுல கார்பன் ஆக்சிஜன் தான் இருக்கு. ஸோ கார்பன் ஆக்சிஜன் ரெண்டுத்துலயுமே என்ன ரேஷியோ? 12 கிராம் கார்பனுக்கு 16 into 2 32 கிராம் ஆக்சிஜன் இருக்கு. ரெண்டுலயுமே 3:8. அந்த காம்பவுண்ட்லயும் 3:8, இந்த காம்பவுண்ட்லயும் 3:8. அப்படின்னா இது லா ஆஃப் டெஃபினட் ப்ரொபோர்ஷன் மாறாம இருக்கு இல்லையா, டெஃபினட் ப்ரொபோர்ஷன். கொஸ்டின் நம்பர் 7. ஒரு கொஸ்டினை படிக்கும் போதும் உனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, பட் நான் சால்வ் பண்ணும்போது ஈஸியா ஃபீல் ஆகும். இதே மாதிரி தான் இந்த கொஸ்டின் அத்தனையும் நான் இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சதும் பிடிஎஃப் சென்ட் பண்றேன். நீங்க உட்காந்து ட்ரை பண்ணுங்க. ஒன்னால நான் இப்போ ஒரு 50 கொஸ்டின் சால்வ் பண்ணி காட்டுறேன்னா உன்னால ஒரு 25 போட முடிஞ்சதுனாலே வெரி குட்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல. ஓகேவா? 20 போட முடிஞ்சதுனால குட், 25 போட முடிஞ்சதுனா வெரி குட். அதை திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணி 50 போட மாதிரி மாத்தணும் நீங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 7. வெயிட் ஆஃப் மெக்னீசியம் பாஸ்பேட் என்ன சார் ஃபார்முலா? மெக்னீசியத்துக்கு 2+ சார்ஜ், பாஸ்பேட்டுக்கு 3- சார்ஜ். அப்ப இந்த ரெண்டும் சேர்ந்த என்ன ஃபார்முலா? Mg3PO4 twice. இதான் மெக்னீசியம் பாஸ்பேட்டோட ஃபார்முலா. சரி, வெயிட் ஆஃப் மெக்னீசியம் பாஸ்பேட் that contains 4 mole oxygen atoms. சூப்பர், நல்லா கவனி. 1 mole மெக்னீசியம் பாஸ்பேட் அப்படின்னா இதுல 8 mole ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கு. இது எல்லாருக்கும் தெரியுதான்னு சொல்லு.
பாரு 1 மோல் மெக்னீசியம் பாஸ்பேட்னு சொன்னா 2 into 8 சாரி 2 into 4 2 into 4 8 மோல் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கு. இது புரிஞ்சாதான் அந்த ப்ராப்ளம் புரியும். சரிங்க சார். இதோட வெயிட் எவ்வளவு சார்? மெக்னீசியத்துக்கு 24 சார். அப்ப 3 into 24 72. பாஸ்பரஸ்க்கு 31 சார். 2 பாஸ்பரஸ் இருக்கு. இது ஒரு 62. ஆக்சிஜனுக்கு 16 சார். 8 ஆக்சிஜன்ஸ் ஆர் தேர். So 8 16 are 128. 3 ஆட் பண்ணு. 10 12 2 remainder 1 10 16 61 262. So இதோட weight 262 gram. இது யாருக்காவது டவுட் இருந்தா இமிடியேட்டா கேளு. கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க? 4 மோல் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருந்துச்சுன்னா அதோட வெயிட் எவ்வளோ? எக்ஸ் கிராம்ஸ். சார் அது இப்படி சார் கொஸ்டினை படிச்சோன்னு நீங்க கரெக்டா எழுதுறீங்க. பிராக்டிஸ் தான் காரணம், வேற ஒண்ணுமே இல்லை. பாரு வெயிட் ஆஃப் மெக்னீசியம் பாஸ்பேட். அப்ப வெயிட்டை பத்தி நான் எழுதணும். மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ். அப்ப நான் ஆக்சிஜன் மோல்ஸை பத்தி எழுதணும். ரெண்டையும் ரிலேட் பண்றேன். அவ்வளவுதான். சோ இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஆன்சர் கிடைச்சிருப்பா. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 into 262 by 8. இதையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ண 2 ஆன்சர் அப்ப 131 கிராம். ஆப்ஷன்ல இருக்கும் பார். 131 கிராம். ரொம்ப சூப்பரான கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. என்ன கொடுக்குறாங்க? வால்யூம் ஆஃப் வாட்டர் அட் எஸ்டிபி which contains 0.1 mole of electron. ஓகே, வால்யூம் ஆஃப் வாட்டர் எழுதணும், மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எழுதணும். சரி பாப்போம் வாங்க. லிக்விட் வாட்டர், நல்லா கவனி. லிக்விட் வாட்டர் அட் எஸ்டிபி ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் பிரஷர்ல லிக்விடா இருக்கும். சரி, 1 மோல் வாட்டர் அப்படின்னு சொன்னா வால்யூம் எவ்வளோ? 18 ml. சார் நீங்க 1 மோல்னா 22.4 லிட்டர்னு சொல்லிருக்கீங்க சார். ஆமா, யாருக்கு 22.4 மோல்? கேசஸ்க்கு. கரெக்டா? வாட்டர்னு சொல்லிட்டாலே அது லிக்விட் ஸ்டேட்டுக்கு 22.4 மோல் 4 லிட்டர் எழுதக்கூடாது. சரி ஓகே சார், 22.4 லிட்டர் எழுதக்கூடாது. ஏன் 18 ml எழுதுனீங்க? டென்சிட்டி ஆஃப் வாட்டர் 1. டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன? வெயிட் பை வால்யூம். அப்ப வால்யூம் லெஃப்ட் சைடு எடுத்துட்டு போ. வெயிட் ஈக்குவல் டு வால்யூம் அர்த்தம். வாட்டரோட வெயிட் 18 கிராம், அதனால வால்யூம் 18 ml. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஓகேவா? சரி சார், இப்ப இதை எழுதிட்டீங்க சார். வால்யூம் ஆஃப் வாட்டர் எழுதிட்டீங்க. அடுத்தது வாங்க எலக்ட்ரானை பத்தி எழுதுங்க பார்ப்போம். ரைட், எழுதுறேன் பாரு. H2O. இவன் கிட்ட ஒரு எலக்ட்ரான், 2 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால 2 into 1 2 எலக்ட்ரான்ஸ். ஆக்சிஜன் கிட்ட 8 அட்டாமிக் நம்பர் 8. ஒரு ஆக்சிஜன் போது 8 எலக்ட்ரான், மொத்தமா 10 எலக்ட்ரான் ஒரு H2O. 1 மோல்னு சொல்லும் போது 10 into 6.023 to 10 power 23 எலக்ட்ரான்ஸ். இது புரிஞ்சுதா? இந்த லைன் புரிஞ்சுன்னா இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. டைம் எடுத்துக்கோ. சோ பாருங்க, 1 மோல் வாட்டர்னா 18 ml. அதுல 10 டைம்ஸ் ஆஃப் அவகேட்ரோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க? அதாவது 10 டைம்ஸ் அவகேட்ரோ நம்பர்னா 10 மோல் எலக்ட்ரான்ஸ் அர்த்தம். ஏன்னா மோல்னா அவகேட்ரோ நம்பர்னு சொல்லியிருக்கேன் 18 ml. இப்ப கொஸ்டின்ல பாரு, 0.1 மோல் எலக்ட்ரான்ஸ் இருக்கான். அப்ப அதோட வால்யூம் எவ்வளவு? எக்ஸ் எம்எல். அவ்வளவுதான்ப்பா. கிராஸ் மல்டி பண்ண ஆன்சரு போய்கிட்டே இரு. 0.1 into 18 by 10 0.18 ml. அவ்வளவுதான். ஆப்ஷன் 4 டெட்லி ஈஸியஸ்ட் கொஸ்டின். ஆனா இது புரியணும் உனக்கு. இது புரியலனா டெட்லி டஃபஸ்ட் கொஸ்டின். இது புரிஞ்சிருச்சுன்னா டெட்லி ஈஸியஸ்ட் கொஸ்டின். எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு சார். நீங்க சொன்ன அப்புறம் புரியுதுன்னா ஒன்னும் இல்லை, நீ கரெக்டான ட்ராக்ல இருக்கிற, கூடிய சீக்கிரம் உன்னால இது மாதிரி எழுத முடியும் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஓகே, I'll go for the next question. Question number 9. என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க சார். கெஃபைன் அது ஒரு மாலிக்யூல், மேக்ரோ மாலிக்யூல், பாலிமர் அது. ஓகே, அதுல நைட்ரஜன் 28.9% இருக்கான். சரி, பெர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் 28.9. மாலிகுலர் வெயிட்டும் கொடுக்குறாங்க 194ன்னு. எத்தனை நைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கு? நம்பர் ஆஃப் நைட்ரஜன்ஸ் கொஸ்டின் மார்க். சார், பெர்சன்டேஜ் ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ், ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் என்ன சார் ஃபார்முலா? அவன் எவ்வளவு இருக்கான்? வெயிட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பை மாலிகுலோட வெயிட் எவ்வளோ இன்ட்டு 100. இவ்வளவுதான் ஃபார்முலா. ஒன்றும் பெரிய கம்பஸ் எல்லாம் கிடையாது. அவன் எவ்வளவு வெயிட் இருக்கான், மொத்தமா எவ்வளவு வெயிட் இன்ட்டு 100. வேலை முடிஞ்சு சார். சூப்பர். பாரு, இங்க பெர்சன்டேஜ் 28.9.
மாலிகுலர் வெயிட் 194 இன்ட்டு 100. கண்டுபிடிக்க வேண்டியது நம்பர் ஆஃப் நைட்ரஜன். ஒரு நைட்ரஜன் இருந்தா 1 × 20 1 × 14 போட்டிருப்பேன். 2 நைட்ரஜன் இருந்தா 2 × 14 போட்டிருப்பேன். அந்த காம்பவுண்ட்ல எத்தனை நைட்ரஜன் இருக்குன்னு எனக்கு தெரியாது. n போடுறேன். நம்பர் ஆஃப் நைட்ரஜன்ஸ் n போடுறேன். n தான் ஆன்சர். இதுக்கு மேல கண்டுபிடிக்க முடியாதா? சப்ப மேட்ரு சார். 194 into 28.9 divided by 14 into 100 சார். 14 into 100 சார். சால்வ் பண்ணினா ஆன்சர் என்ன கிடைக்கும் தெரியுமா? கிட்டத்தட்ட 2, கிட்டத்தட்ட 50, 19.4 டிவைட் பை 5, கிட்டத்தட்ட 4. ஆப்ஷன் 3 பா. ரஃபா தான் அடிச்சிருக்கேன் நானு. ரஃபா அடிச்சிருக்கேன், ஒன்னும் தப்பு இல்ல. ஆன்சர் 3. உனக்கு அக்யூரேட்டா வேணா பொறுமையா உட்காந்து அடி, தப்பே இல்லை. I'll move on to the next. Question number 10. Number of neutrons present in 64 gram of methane is equal to... சரி பாருப்பா, ஒரு மோல் மீத்தேன்னு சொன்னா 16 கிராம். ஏன் இதை அண்டர்லைன் பண்ணிட்டு கிராம்ல எழுதுறீங்க சார்னா, கிராம் வேணும்ன்றதுக்காக அண்டர்லைன் பண்ணேன். அதுல நியூட்ரான்ஸ் வேணும். கார்பன் 4H. 4Hலயும் 0 நியூட்ரான்ஸ் தான், ஏன்னா ஹைட்ரஜன்ல நியூட்ரானே கிடையாது. கார்பன் 12 6 சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அப்ப 6 நியூட்ரான் இருக்கு ஒரு கார்பன்ல. ஆட் பண்ணா 6. அப்ப இதுல 6 இன்டூ அவகேட்ரோ நம்பர். அவகேட்ரோ நம்பர்னா 6.0 × 10⁻23 நியூட்ரான்ஸ் இருக்கு. இது எல்லாருக்கும் புரிஞ்சுதுன்னா இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. 1 மோல் மீத்தேன்னா 16 கிராம் சார். அதுல 6 Na நியூட்ரான்ஸ் இருக்கு சார். அவ்வளவுதான் சார். இப்ப பாரு, கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க? 64 கிராம் மீத்தேன்ல how many neutrons? Cross multiply. So 6 into 6 into 10⁻23 into 64/16. இது addition of 4. So 6 6 are 36. 36 into 4 36 into 4 120 144 சார். 144 into 10⁻23 சார். So அப்ப ஆன்சர் ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 1. யாருக்கேனும் சந்தேகம் உண்டோ? சார் இன்னொரு வாட்டி சொல்ல முடியுமா சார்? இன்னொரு வாட்டி சொல்லணும். ஓகே பாரு, 1 மோல் மீத்தேன் அப்படின்னா 16 கிராம். ஏன்னா கார்பனோட வெயிட் 12, ஹைட்ரஜனோட வெயிட் 4. அதுல எத்தனை நியூட்ரான்ஸ் இருக்கதான் கேள்வி சார். ஒரு மீத்தேன்ல சார் 6 + 0 6 நியூட்ரான்ஸ் இருக்கு சார். அப்ப ஒரு மோல் மீத்தேன்ல சார் 6 இன்ட்டு 1 மோல் நியூட்ரான்ஸ் இருக்கும் சார். கரெக்டா சார்? இந்த ஒரு மோலை தான் நம்ம அவகேட்ரோ நம்பர்னு சொல்றோம். அவகேட்ரோ நம்பரோட வேல்யூ என்ன? 6 × 10⁻23. அதனாலதான் இப்படி எழுதியிருக்கேன். புரிஞ்சுதா? எஸ் சார். வெரி குட். சொல்லுமா. ஹைட்ரஜனோட நியூட்ரான்ஸ் எடுத்துக்கணும் தானே? ஆமா, ஹைட்ரஜன்ல நியூட்ரான் இருக்குதா? 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 இல்ல இல்ல. ஹைட்ரஜன் 1 1 0 நியூட்ரான். அதனால 4 ஹைட்ரஜன்ஸும் சேர்த்து 0 தான். 4 × 0 0. ஓகே. இந்த யூனிட் யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கோ, இல்ல ஆர்வமா இருக்கியோ, அவங்களுக்குலாம் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான பிரெயின் இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு முதல் தேவையே இன்ட்ரெஸ்ட். எனக்கு அது தெரியல எப்படி சார் அது அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் தான் வேணும். ரைட். கொஸ்டின் நம்பர் 11. வெயிட் ஆஃப் 2 கிராம் ஆட்டம்ஸ். நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கிராம் ஆட்டம், கிராம் மாலிக்யூல் எழுதுனா மோல் ஆட்டம், மோல் மாலிக்யூல்ஸ்னு அர்த்தம். சோ இது 2 மோல் ஆட்டம்ஸ்னு அர்த்தம். சரி. வெயிட் ஆஃப் 2 மோல் ஆட்டம்ஸ் ஆஃப் கால்சியம். சரி, எனக்கு என்ன தெரியும்? ஒரு மோல் கால்சியம் ஆட்டத்தினுடைய வெயிட் 40 கிராம். ஹவு டு ஐ நோ சார்? நான் அதை படிக்கணும். கால்சியம் 2040 படிக்கணும். அப்ப 2 மோல் கால்சியம் ஆட்டம்னுடைய வெயிட் எவ்வளோ? எக்ஸ். How will you calculate x? Cross multiply. Answer is 80. Got it? இதெல்லாம் அல்வா மாதிரி சப்ப கொஸ்டின். ஆனா இத பெரிய ஒண்ணும் இல்ல. உனக்கு தெரிஞ்ச இப்ப 12th படிக்கிற யாராவது ஒரு அண்ணன் ஒரு அக்கா கிட்ட, ரைட்டா, லல்லு வீட்ல ட்ரை பண்ணிப்பாரு. கபால்னு இதை கொடுத்து போடுறா அண்ணா அப்படின்னு சொல்லு. மொழிப்பான். போட்டான்னா சந்தோஷம். ரைட்டா?
ஏன்னா பொதுவா நிறைய இதுக்காக பசங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க, அதனால போட மாட்டாங்கன்னு சொல்றேன். அதுக்காக திறமை எல்லாமே யாராலையும் போட முடியாது அப்படிலாம் கிடையாது. என்னாலேயே போட முடியுதுன்னும் போது என் ஸ்டூடெண்டால போட முடியாதான், நான் கண்டிப்பா முடியும். ரைட். கொஸ்டின் நம்பர் 12. அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வளர்த்துக்கோங்க. என்ன கொடுக்குறாங்க? ஆர்டினரி வாட்டர் கண்டெய்ன்ஸ் 1 part of heavy water per 6000 parts by weight. சரி, என்ன சொல்றாங்கன்னு பாரு. நார்மல் வாட்டர்னா இது, ஹெவி வாட்டர்னா D2O, ஹைட்ரஜனோட ஐசோடோப் டியூட்டீரியம்னு ஒன்று இருக்கு. அதாவது 6000 பார்ட்ஸ் பை வெயிட். உனக்கு புரியுற மாதிரி சொன்னா 6000 கிராம் நீ இது எடுத்தீங்கன்னா 1 கிராம் அதுல D2O இருக்குமா, 1 கிராம் D2O இருக்குமா. சரி, நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் present in a drop of water of volume this much. ஐயோ, இல்லங்க முடிச்சதா இருக்கும் உங்களுக்கு. ரைட், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். நிறைய கன்வர்ஷன்ஸ் வருதுங்க. என்ன கொடுக்குறாங்க பாரு. ஃபர்ஸ்ட் கொடுக்கறது 6000 கிராம் H2O எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 1 கிராம் D2O இருக்குமா. அப்ப 18 கிராம் H2Oல எவ்வளவு இருக்கும்னு ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிக்கிறேன். எக்ஸ் கிராம்ஸ். எக்ஸ்ங்கிறது எவ்வளோப்ப 18/6000. இதுதான்ப்பா. ஓகேவா? சரி, இதுதான் வெயிட் ஆஃப் D2. வெயிட் ஆஃப் D2. சரி, நான் எழுதுறேன் பாருங்களேன். ஒரு மோல் வாட்டர் நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட வெயிட் 18 கிராம். அதோட வெயிட் 18 கிராம். அதோட வால்யூம் 18 ml. அதோட வால்யூம் 18 ml. 18 கிராம் வாட்டர்ல எவ்வளவு கிராம் D2O இருக்கு எழுதுறேன் பாரு. 18/6000 கிராம்ஸ் ஆஃப் D2O இருக்கு. கரெக்டா? இதுதான் ப்ராப்ளத்துக்கான மெயின் ரிலேஷன். இப்ப கொஸ்டின் பாரு. அப்ப 0.01 ml வாட்டர்ல எவ்வளவு கிராம் D2O இருக்கும்? Y கிராம்ஸ் வச்சுக்கோ. Y கிராம் D2O இருக்கு. Y நான் கண்டுபிடிக்கிறேன், கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். 18/6000 into 0.01 by 18. 18 அடிச்சிடலாம். 1/6 into 10⁻⁻5 கிராம்ஸ் D2O. ரைட். ஒரு மோல் D2O ஓட வெயிட் எவ்வளவு? D2 கவனிப்பா. H2O அப்படின்னா சார் ஹைட்ரஜனுக்கு 2 பிளஸ் ஆக்சிஜனுக்கு 16, ஆன்சர் 18 சார். அதே மாதிரி தான் D2Oக்கு டியூட்டீரியம், ஒரு டியூட்டீரியத்தோட வெயிட் 2, ரெண்டு டியூட்டீரியத்துக்கு 4. ஸோ 4 பிளஸ் 16, ஆன்சர் 20. ஆன்சர் 20. அப்ப பாருங்களேன், ஒரு மோல் D2Oனா அதுல Na மாலிக்யூல்ஸ் இருக்கும். கரெக்டா? அதோட வெயிட் 20 கிராம். இப்ப வெயிட்ட கீழே வெயிட் எழுதுற மாதிரி, வெயிட் கீழே வெயிட் எழுதுற மாதிரி. அப்ப 1/6 into 10⁻⁻5 கிராம்ல Z மாலிகூல்ஸ் இருக்கும். Z தான் உன்னுடைய ஆன்சர். Z எப்படி கண்டுபிடிக்கிறது? ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. Z equal to 1/6 into 10⁻⁻5 into Na. Na நான் 6 into 10⁻23 எழுதிக்கிறேன். டிவைடட் பை 20. டிவைடட் பை 20. இந்த 6க்கு இந்த 6 அடிச்சிடலாமா? 1/20 0.05 எழுதுறேன். into 10⁻18. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணா 5 into 10⁻16 பா. ஆன்சர் ஆப்ஷன் 3. கவனிங்க என்ன பண்ணிருக்கோன்னு. ஃபர்ஸ்ட் கொடுத்த டேட்டாவை வச்சு வெயிட் ஆஃப் D2O கண்டுபிடிக்கிறோம். டேஷ் கிராம்ஸ் ஆஃப் D2O கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் கொஸ்டினை யூஸ் பண்றோம். 18 ml தண்ணியில இவ்வளவு D2O இருக்கும்னா 0.01 தண்ணியில எவ்வளவு D2O இருக்கும்னு கண்டுபிடிக்கிறோம். அதான் இத்தனை கிராம், இத்தனை கிராம். அடுத்தது ஒரு மோல் D2ஓட வெயிட் 20 கிராம்னா இவ்வளவு வெயிட்ல எத்தனை மாலிகூல்ஸ் இருக்கும்னு கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? இதுல 3 தடவை கன்வர்ஷன் யூஸ் பண்றாங்க பாரு. எவ்வளவு ஷார்ப்பா பிரெயின் வேலை செய்யுதுன்னு செக் பண்ற கொஸ்டின் இது. ஓகேப்பா, மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13. சூப்பர், வாங்க. Which one of the following gas occupies minimum volume at STP? மினிமம் வால்யூம், ரொம்ப கம்மியான வால்யூம் யார் ஆக்குபை பண்ணுவாங்க? கவனிப்பா. 1 மோல்னு சொன்னாலே 22.4 லிட்டர். அப்ப மினிமம் வால்யூம்னு சொன்னா மினிமம் மோல்ஸ்னு அர்த்தம். கரெக்டா? யாருக்கு வால்யூம் ரொம்ப கம்மின்னு கேட்டா யாருக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரொம்ப கம்மின்னு கேக்குறாங்கன்னு அர்த்தம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கண்டுபிடிப்பா? கிவன் வெயிட் பை மாலிகுலர் வெயிட். 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 இது 0.25, இது 0.5, இது 2 மோல்ஸ், இது 1/8. 1/8னா எவ்வளோடா? 0.125 மோல்ஸ். இப்ப சொல்லு, எங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு? ஆப்ஷன் 7. அதனால வால்யூமும் அங்கதான் ரொம்ப கம்மியா இருக்கும்.
சூப்பரா. அடுத்தது போலாமா? Yes, sir. Question number 14. 1 mole of methane. So, ஒரு மோல் மீத்தேன்ல ஆட்டம்ஸ் கேக்குறாங்க. மோல் ஆட்டம்ஸ் கேக்குறாங்க. சார் ஒரு கார்பன் 4 ஹைட்ரஜன் மொத்தம் 5 சார். ஆமா 5 மோல் ஆட்டம்ஸ் இருக்கு சார். சார் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சார். ஓகே. 1 மோல் கேஸோட வால்யூம் எவ்வளோ? 22.4 லிட்டர் சார். இதுவும் கரெக்ட் சார். சரி. கண்டெய்ன்ஸ் 2 மோல்ஸ் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் கரெக்டா? சார் இல்ல சார் 4 மோல்ஸ் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். இங்க பாருங்க CH4னா 4 மோல் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கு. ஆனா இவங்க 2ன்னு சொல்றாங்க. அப்ப இது தப்பு சார். 4வது ஆப்ஷன் பாரு 1 கிராம் ஆட்டம் ஆஃப் கார்பன். 1 கிராம் ஆட்டம்னா 1 மோல் ஆட்டம்னு அர்த்தம். 1 மோல் ஆட்டம் ஆஃப் கார்பன் அது கரெக்ட் சார். 1 மோல் கார்பன் ஆட்டம் தான் இருக்கு. அது கரெக்ட் சார். அப்ப எதெல்லாம் கரெக்ட்? ஏபிடி ஆப்ஷன் 1. ஏபிடி ஆப்ஷன் 1 கிளியர். என்ன கொடுக்குறாங்க பாரு. Number of sulfate ions produced in an aqueous solution containing 1 mole potassium sulfate. Super. 1 mole K2SO4 potassium sulfate. இத தண்ணியில கரைக்கிறாங்களாம். தண்ணியில கரைச்சா என்ன கிடைக்கும் சார்? 2 K பிளஸும் ஒரே ஒரு சல்ஃபேட் அயன். அதாவது 1 மோல கரைச்சினா 2 moles K plus ions 1 mole sulfate ions. அப்ப 1 mole பொட்டாசியம் சல்பேட்டை தண்ணியில கரைச்சா எத்தனை சல்பேட் அயான்ஸ் கிடைக்கும்? 1 mole. 1 moleனா எவ்வளோ? 6.023 into 10^23. ஆன்சர் ஆப்ஷன் 1. ஆன்சர் ஆப்ஷன் 1. Is it clear? Is it clear? Next two. Question number 16. The sample containing 3 grams atoms in it. 3 gram atoms na 3 mole atoms ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ யாருக்கிட்ட 3 மோல் ஆட்டம்ஸ் இருக்கு? சரி ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு பாரு. சார் கார்பன் டை ஆக்சைடுல CO2 3 மோல் தான்றத இங்க கொடுத்துருக்கிறத கவனிக்கணும். 1 மோல் CO2ன்னு சொன்னா 3 மோல் ஆட்டம்ஸ் கரெக்ட். ஆனா கொஸ்டின்ல 2 மோல் CO2ன்னு கொடுக்குறான். அப்ப ஆன்சர் 6 மோல் ஆட்டம்ஸ். அதனால ஏ ஆன்சர் இல்ல. புரிஞ்சுதா? ஏ இஸ் நாட் யுவர் ஆன்சர். ரைட். அடுத்தது பி செக் பண்ணலாமா? சல்பர் ட்ரை ஆக்சைடு அப்படின்னா SO3. ஒரு மோல் நீ இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 மோல் ஆட்டம்ஸ் 4 Na ஆட்டம்ஸ் 4 Na ஆட்டம்ஸ். இவன் 0.5 தான் கொடுக்குறான். அப்ப 2 மோல் ஆட்டம்ஸ் தான். அப்ப அதுவும் ஆன்சர் இல்ல. அப்ப அடுத்தது வா. ஒரு மோல் O2னா 2 மோல் ஆட்டம்ஸ் 2 மோல் ஆட்டம்ஸ் 1.5ன்றான். அப்ப இதையும் எக்ஸ் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. 3 மோல் ஆட்டம்ஸ் 3 மோல் ஆட்டம்ஸ். இதான் சார் ஆன்சர். 16th கொஸ்டினுக்கு கேட் தான் சார் ஆன்சர். Question number 17. Number of moles of calcium ions present in 0.5 mole calcium carbonate. ஒன்னும் இல்ல calcium carbonate. முதல்ல அவனை எழுது. Moles of calcium carbonate. எனக்கு என்ன தெரியும்? ஒரு மோல் கால்சியம் கார்பனேட்னு சொன்னா அதுல ஒரு மோல் கால்சியம் அயான்ஸ் இருக்கு. ஒரு மோல் கால்சியம் கார்பனேட்னு சொன்னா அதுல ஏன்னா இப்ப ஒரு கால்சியம் தான் இருக்கு. ரைட்டா? சரி. அப்ப 0.5 மோல் கால்சியம் கார்பனேட்னு கொஸ்டின்ல கேக்குறாங்க சார். எத்தனை மோல் கால்சியம் அயான்ஸ் இருக்கும்? அதே 0.5 தான். ரொம்ப சிம்பிள். கொஸ்டின் நம்பர் 18. Number of electrons present in 1.6 gram oxide ion. ஆஹா நல்லா கவனி. முதல்ல ஆக்சைடுனா என்னன்னு சொல்லணும். இதுக்கு பேர் தான் ஆக்சைடு. ஆக்சிஜன் பவர் 2-. சரி பாரு. ஒரு மோல் ஆக்சைடு அயான்ல 16 கிராம் வெயிட். ஏன் 16 கிராம் எழுதிங்க? ஒரே ஒரு ஓவோட வெயிட் 16 கிராம். சரி அதுல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எழுதுங்க சார். சரி ஆக்சிஜன்னா 8 எலக்ட்ரான்ஸ். 2- என்ன அர்த்தம்? 2 எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் இருக்கு. அப்ப மொத்தம் 10 எலக்ட்ரான் ஒரு ஆக்சிஜன்ல. அப்ப ஒரு மோல் ஆக்சிஜன் சொல்லும் போது 10 into Na எலக்ட்ரான்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சவனுக்கு இந்த ப்ராப்ளம் ஓகேடா, ஈஸிடா.
NAக்கு பதில் 10 into 6 into 10^23 எலக்ட்ரான்கள். அவ்வளவுதான் ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. இப்ப கேள்வியை பாரு. 1.6 கிராம்ல எவ்வளோன்னு கேட்கிறான். எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் சார். 1.6 into 10 into 6 into 10^23 by 16 சார். இதையும் மல்டிப்ளை பண்ண 16. அப்ப கீழே இருக்கு 16ஓட அடிச்சிடலாம். ஆன்சர் 6 into 10^23 சார். ஆப்ஷன் 1 சார். Question number 19. Question number 19 பாருங்க. The sample which contains least number of atoms. எந்த சாம்பிள்ல லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. சூப்பர். 1 கிராம் ஹைட்ரஜன். சரி, நல்லா கவனிப்பா. எப்பயுமே ஒரு மோல்னா Na ஆட்டம்ஸ். ஏன்னா ஹைட்ரஜனா ஹெச்னு எடுத்துக்கோ, நைட்ரஜனா N, Z ஜிங்க், குளோரினா Cl. அப்ப எங்க ஆட்டம்ஸ் ரொம்ப கம்மின்னு சொல்றாங்களோ அங்க மோல்ஸும் ரொம்ப கம்மியா இருக்கும் இல்லையா? ஏன்னா இதை ஃபர்ஸ்ட் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதனாலதான் இதுக்கு ரிலேட் பண்றேன். அப்ப சார் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிங்க சார் எல்லாத்துக்கும். கிவன் வெயிட் பை அட்டாமிக் வெயிட். கிவன் வெயிட் பை அட்டாமிக் வெயிட் ஆஃப் நைட்ரஜன் 14. ஜிங்க்கு கிவன் வெயிட் பை 56. குளோரினுக்கு கிவன் வெயிட் பை அட்டாமிக் வெயிட். இப்ப சொல்லு எங்க லீஸ்ட்? ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்ததாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் டைப். என்ன டைப் கொடுக்குறாங்க பாரு. 16 கிராம் ஓசோன்ல மோர் ஆட்டம்ஸ் இருக்கு 16 கிராம் ஆக்சிஜனை விட. சரி பாரு, 16 கிராம் ஓசோன், 16 கிராம் O2 எத்தனை ஆட்டம்ஸ் கேக்குறாங்க. சரி, நமக்கு என்ன தெரியும் சார்? 48 கிராம் ஓசோன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 3Na ஆட்டம்ஸ். ரைட்டா? 48 கிராம் ஓசோன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3Na ஆட்டம்ஸ். ஏன்னா அது ஓசோன்ல O3 இருக்கு. சரி, 16 கிராம்னா சார் இதை 3ஆல் டிவைட் பண்ணா இதுவா சார்? அப்ப இதையும் 3ஆல் டிவைட் பண்ணு. Na ஆட்டம்ஸ் இருக்கு. சரி, அப்ப இதுல Na ஆட்டம்ஸ் இருக்கு. சரி, இப்ப இவனுக்கு வா சார். O2 சார் 32 கிராம் O2னா 2Na ஆட்டம்ஸ். அவங்க 16 கிராம் தான் தராங்க, அதுல பாதி சார். அப்ப இதுலயும் பாதி சார். இங்கேயும் Na ஆட்டம்ஸ். ரெண்டும் சேம், ரெண்டு ஆன்சரும் சேம். ஆனா கொஸ்டின்ல என்ன கொடுத்துக்கிறாங்கோ? ஒன்னு அதிகம்னு கொடுத்துக்கிறாங்கோ. தப்பு. 20க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாரு. 16 கிராம் ஓசோன் contains less number of molecules than 16 கிராம் டை ஆக்சைடு. இப்ப மாலிக்யூல்ஸ்க்கு வரணுமா? சரி வா. எனக்கு என்ன தெரியும்? 48 கிராம் ஓசோன்னு சொன்னா Na மாலிக்யூல்ஸ். 48 கிராம் ஓசோன்னு சொன்னா Na மாலிக்யூல்ஸ். அப்ப 16 கிராம் ஓசோன்னு சொன்னா Na/3 மாலிக்யூல்ஸ். Na/3 மாலிக்யூல்ஸ். ஆக்சிஜனுக்கு வா. O2 சார் 32 கிராம் ஆக்சிஜன் சொன்னா Na மாலிக்யூல்ஸ். இங்கேயும் 16. ஓகேவா? 16 கிராம் O2 சொன்னா Na/2 மாலிக்யூல்ஸ். இப்ப சொல்லுங்க, இது லெஸ்ன்னு கொடுத்திருக்காங்க. ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூவா ஃபால்ஸா சொல்லு. ட்ரூ. So statement 1 is wrong, statement 2 is correct. Question number 21. Which of the following sample is having more weight ன்னு கேக்குறாங்க. சரி, சில்வர் நோனே சார். ஒரு மோல் சில்வர்னா 108 கிராம் சார். இங்க 2 கிராம் ஆட்டம்ஸ்னா 2 மோல் ஆட்டம்ஸ். அப்ப 2 மோல் சில்வரோட வெயிட் எவ்வளோ? 108 into 2 சார். இது 216 கிராம். 216 கிராம். அடுத்தது வா. ஈத்தேன் சார். ஒரு மோல் ஈத்தேன்னா C2H6. அதோட வெயிட் 30 கிராம். அதோட வால்யூம் 22.4 லிட்டர். இங்க என்ன கொஸ்டின்ல 224 லிட்டர் தரீங்க. 10ஆல மல்டிப்ளை பண்றீங்களா? அப்ப இதையும் நான் 10ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் சார். 300 கிராம் சார். ஆப்ஷன் 2 ஓட வெயிட் 300 கிராம். மூணாவது ஆப்ஷன் வா. நைட்ரஜன். ஒரு மோல் N2 ஓட வெயிட் 28 கிராம். 10 மோல்ஸா? அப்ப 280 கிராம். 280 கிராம் சார். அடுத்தது வாங்க சார். பாஸ்பரஸ் டைரக்டா கொடுத்துட்டாங்க 248 கிராம். இப்ப சொல்லுப்பா, யாருக்கு இப்ப வெயிட் அதிகம்? ஆப்ஷன் 2. Question number 22. A coin
contains 80% copper. If the coin contains 6 into 10 power 22 atoms, then the mass of copper in the coin. Okay. பாரு காப்பரோட அட்டாமிக் வெயிட் ஒரு மோல் காப்பர்னு சொன்னா 63 கிராம் பா தெரிஞ்சுக்கோ. அதுல 6 into 10 power 23 ஆட்டம்ஸ் இருக்கும். மியூட் பண்ண யாரும் அன்மியூட் பண்ணிருக்கேன். சரி 6 into 10 power 23 ஆட்டம்ஸ் இருக்கும். கொஸ்டின் என்ன பண்றாங்க பாரு 6 into 10 power 22 ஆட்டம்ஸ் தான் எனக்கு இருக்கும்ன்றாங்க. குளிருது அமைதியா இரு. சாயி மியூட் பண்ணிக்கிட்டா நீ தான் நினைக்கிறேன். ஓகேடா தம்பி பரவாயில்ல. ரைட். ஸோ 6 into 10 power 22 ஆட்டம்ஸ் தான் இருக்கு. அப்ப முதல்ல எத்தனை கிராம்னு கண்டுபிடி. எக்ஸ் கிராம் எக்ஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. சரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 into 10 power 22 into 63 by 6 into 10 power 23. அப்ப 63 by 10 6.3 கிராம் வரும். நல்லா கவனி வெயிட் பண்ணு. என்ன கொடுக்குறாங்க தெரியுமா 80% தான் காப்பர் இருக்கான். அப்போ ஆன்சர் இதை விட கம்மி. ஏன்னா 80% தான் காப்பர் இருக்கு. அப்ப பாரு 100% காப்பர் இருந்தா என்ன வெயிட் நீ கண்டுபிடிக்கணும். ஏன்னா 80% காப்பரோட வெயிட் 6.3 கிராம். அப்ப 100% காப்பரோட வெயிட் எவ்வளவு எக்ஸ். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எனக்கு ஏதோ தப்பு பண்றேன்னு ஒரு ஃபீல் வருது. பரவாயில்ல பார்ப்போம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6.3 into 100 by 80. 6.3 into 100 by 80. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கிட்டத்தட்ட 8 8 64 0.8 8 கிராம். ஆப்ஷன் 4 ஆன்சர் கரெக்ட்பா. கொஸ்டின் நம்பர் 22 ஆன்சர் ஆப்ஷன் 4 தான் கொடுத்துருக்கான். சூப்பர் கரெக்ட்பா. ரைட். இது கூட இம்பியூரிட்டி 20% இருக்குல்ல. அப்போ ஆன்சர் இதை விட கொஞ்சம் அதிகமா வரணும். நான் கம்மியா வரணும்னு மாத்தி சொல்லிட்டேன். ஸோ ஆன்சர் எவ்வளவு வருது 8 கிராம்ஸ் வருது. ஆர் ஏபிள் டு கெட் தி பாயிண்ட். இந்த இடத்துல 100% காப்பருங்கிறத விட 100% ஆஃப் த சப்ஸ்டன்ஸ்ங்கிறது தான் கரெக்டான டேர்ம். ஓகே சூப்பர்மா. ரைட். அடுத்தது 23. இது ஒரு லென்த்தியான கொஸ்டினா போகுது. வாங்க. An element x, y combine to form two compounds. First compound xy2, ரெண்டாவது compound x3y2. Right. 0.1 mole இந்த காம்பவுண்டோட வெயிட் 10 கிராம். 0.05 மோல் இந்த காம்பவுண்டோட வெயிட் 9 கிராம். அப்படின்னா எக்ஸ் ஒய்யோட அட்டாமிக் வெயிட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சூப்பர் ஈஸியான கொஸ்டின். கொஞ்சம் லென்த்தா போகும். சரி நல்லா கவனிப்பா. CO2 ஒரு மோல்ல நம்ம என்ன பண்ணுவோம் சார். ஒரு கார்பனோட வெயிட் 12 கிராம். ரெண்டு ஆக்சிஜனோட வெயிட் 2 into 16 32 கிராம். ஆன்சர் 44 எழுதுவோம். இது ஒரு மோல்னா. சப்போஸ் இது 0.1 என்ன பண்ணுவோம். 1க்கு பதில் 0.1 சார். இதையும் 0.1 மல்டிப்ளை பண்ணுங்க, இதையும் 0.1 மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப இதையும் 0.1 மல்டிப்ளை பண்ணுவோம். அதே தான் இப்ப பண்ண போறோம். பாரு இது எப்படி எழுதுறேன்னு பாரு. 0.1 into எக்ஸோட வெயிட் பிளஸ் 0.1 into 2 ஒய்யோட வெயிட். இதெல்லாம் சேர்த்தா 10 கிராம். புரிஞ்சுதான்னு பாரு. எக்ஸ் வந்து 1 தான் இருக்கு, அதனால அதை அப்படியே எடுத்துக்கிட்டேன். ஒய் 2 டைம்ஸ் இருக்கிறதுனால 2 டைம்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. ஸோ 0.1 இவனையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன், 0.1 அவனையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன். வெயிட் ஈக்குவல் டு 10 கிராம் போட்டேன். சூப்பர் சார். அதே மாதிரி பக்கத்துலையும் போடு. 0.05 into 3x பிளஸ் 0.05 into 2y. இதை சேர்த்தா 9 கிராம்னு சொல்றாங்க. இதான் given in the question. This is what is given in the question. ரைட்டா? சரி. அப்ப ஆன்சர் என்ன வருது? 0.1x plus 0.2y equal to 10. 0.15x plus 0.1y equal to 9 கிராம். 9. எனக்கு இதை ஈஸியா மாத்தணும். நான் என்ன பண்றது? இந்த ஈக்குவேஷனை 10 மல்டிப்ளை பண்றேன். 100 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் ரெண்டு ஈக்குவேஷன். ஏன்னு சொல்றேன். 100 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் எனக்கு? 10x plus 20y is equal to 1000. இங்க என்ன கிடைக்கும்? 15x plus 10y equal to 900. ஏன் 100 மல்டிப்ளை பண்ணுனா அப்பதான் இது 15 வரும். 10 மல்டிப்ளை பண்ணி அது 1.5 வந்திருக்கும். மறுபடியும் கன்ஃபியூஷன் தான். அதனால ஓகேவா? சரி. அடுத்தது இந்த ஈக்குவேஷனை 2 மல்டிப்ளை பண்ணி எழுதுறேன். ஏன் சார் 2 மல்டிப்ளை பண்றீங்க? பண்ண அப்புறம் தெரியும் பாரு. 30x plus 20y is equal to 1800. இப்ப பாரு. Subtract the second equation from the first equation. அப்படி பண்ணா இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். அதனால தான் இது 2 மல்டிப்ளை பண்ணேன்.
கேன்சல் ஆனா என்ன கிடைச்சது எனக்கு -20x ஈக்குவல் டு -800. அப்ப மைனஸ் எடுத்துரு. 20x ஈக்குவல் டு 800. அப்ப x ஈக்குவல் டு 800 by 20, 40. So x ஓட வெயிட் 40. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் மேட்ச் ஆகுது, ஆப்ஷன் 1. அவ்வளவுதான், இங்கேயே ஆன்சர் முடிஞ்சிச்சு. வேணா நீ இந்த 40 எடுத்துன்னு போய் இதுல சப்ஸ்டியூட் பண்ணி y கண்டுபிடிச்சுக்கோ. ஓகேவா? சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஒரு ரிப்பீட்டர் இல்ல இந்த ப்ராப்ளத்தை நல்லா புரிஞ்சவங்க இன்னும் கூட வேகமா போடுவாங்க. நான் உனக்கு பொறுமையா போட்டு காட்டுறதுக்கான ரீசன், நீங்க இப்பதான் முதல்ல அந்த லெசனை கத்துக்கிறீங்க. இந்த கிளாஸ்ல 10th முடிச்சுட்டு நான் 11th ஸ்கூலே ஸ்டார்ட் பண்ணாத பிள்ளைங்க இருக்கீங்க. அதனாலதான் உங்களுக்கு நான் பொறுமையா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அடுத்தது போலாமா? ஓகே சார், வாங்க. 4 gram metal on heating with oxygen gives 4.5 gram of metal oxide. கவனி, 4 gram metal ஆக்சிஜனோட ஹீட் பண்ணதும் 4.5 gram metal oxide கொடுக்குதான். அப்படின்னா நான் இப்படி எழுதலாமா பாரு, 4 gram metal 0.5 gram ஆக்சிஜனோட சேருது. எழுதலாமா? சொல்லாமா சொல்லக்கூடாதா? சொல்லாமா சொல்லக்கூடாதா? 8 கிராம் ஆக்சிஜன். ஏன் 8 போட்டீங்க சார்? ஆக்சிஜனோட ஈக்குவல் வெயிட் 8. 8 கிராம் ஆக்சிஜனோட சேர்றவனுக்கு பேரு தான் ஈக்குவலன்ட் வெயிட். ஈக்குவலன்ட் வெயிட் நடத்தின ஞாபகம் இருக்கா? 1 equivalent of any substance will combine with 1 equivalent of another substance ன்னு சொன்னோம் பாரு. பாரு என்ன இந்த கொஸ்டின்ல இருந்து நீ தெரிஞ்சுக்கிற, 4 கிராம் மெட்டல் கம்பைன்ஸ் வித் 0.5 கிராம் ஆக்சிஜன். சார் 8 கிராம் ஆக்சிஜனோட எவன் சேர்றானோ அவன் தான் சார் ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். அப்ப ஈக்குவலன்ட் வெயிட் வேணும்னா ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. ஈக்குவலன்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு 8 into 4 by 0.5. 8 plus 32 by 1 by 2, 64 ஆன்சர். ஆப்ஷன் 4 ஆன்சர். டவுட் இருந்தா கேளு.